ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மாட்டு பண்ணையில் பால் கறந்து பாலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பால் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு முக்கியமான, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடைகளில் டீ குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து பால் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து இன்றைக்கி இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க. ஆனால் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அங்கேருந்து இந்த கொரோனா டைமில் வெளியே வந்தேன். 2020 வெளியே வந்தேன். வந்துட்டு இங்கே வந்து ஒரு மாடு வச்சு ஆரம்பித்தேங்க. இப்போ ஒரு 15 மாடு வச்சுருக்கேங்க. டெய்லி ஒரு 140 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. காலையில் ஒரு 70, சாயந்தரம் ஒரு 70ங்க. வேறு எப்படிங்க இந்த பால் பண்ணை வந்து மாட்டு பண்ணை, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அந்த வேலையெல்லாம்? எப்படி? இல்லை, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது வந்து அப்பா அம்மா வந்து ஒரு 4 மாடு 5 மாடு வச்சுருந்துருந்தாங்க. இப்போ நான் படித்து முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டேங்க. ஒரு 15 வருஷம் அங்கே தான் இருந்தேன், கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொரோனா டைமில் இங்கே வெளியே வரும்போது சரி நம்ம நேட்டிவ்க்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து செட்டில் ஆனேன். ஆகிட்டு இங்கேருந்து 1 இயர் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெய்லி அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் பைக் ஓட்ட முடியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மாடு வாங்கி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்கினேங்க. அப்புறம் அப்படியே டெவலப் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு அந்த 5 வருஷத்தில் ஒரு 15 மாடு கொண்டு வந்துட்டேங்க. டெய்லி ஒரு 140 லிட்டர் பால் ஊற்றுறேங்க. என்ன முடிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு MNC கம்பெனியில் ஒரு குவாலிட்டி மேனேஜர் ஒர்க் பண்ணேங்க. ஓகே. இப்போ எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க? இப்போது கரெக்டாக ஒரு 15 மாடு இருக்குங்க. ஒரு 3 கன்றுக்குட்டி வளர்த்திட்டு இருக்குங்க. நல்ல ப்ரீட்லேருந்து எடுத்து ஒரு 3 கன்றுக்குட்டி நல்ல பால் ஈல்டு ஜாஸ்தி வர கன்றுக்குட்டி எடுத்து வளர்த்திட்டு இருக்குங்க. இது நமக்கு சொந்த இடங்களா? சொந்த இடங்க. எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க? இங்கே வந்து ஒரு 20 சென்ட் தான் இருக்குங்க. நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. அது போக இன்னொரு இடத்துல இன்னொரு ஏக்கர் தனியாக இருக்குங்க. மாட்டு தீவனம் வந்து பசுந்தீவனம் நீங்களே இது பண்ணுறீங்க? நாங்களே இது பண்ணிக்கிறதா. என்னென்ன போட்டிருக்கீங்க? இப்போது மக்காசோள தட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் நேப்பியர் இதுங்க. ஸோ இதே தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் கட் பண்ணி போட்டுருவாங்க. மிஷின் சாப் கட்டரில் கட் பண்ணி போட்டுருவாங்க. இது இல்லாமல் வேறு என்ன கலப்பு தீவனம்? இது கலப்பு தீவனம் மாட்டு தீவனம் கிருஷின்னு சொல்லிட்டு மாட்டு தீவனங்க. அதுக்கப்புறம் இந்த பீர் வேஸ்ட் சொல்லிட்டு ஒரு வேஸ்ட் ஒன்று வருதுங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கிடைக்குது? பால் இப்போது மாடு கன்று போட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாடு எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்குங்க. அப்போ நம்ம ஒரு மாடு செனை பிடிச்சி போக ஸ்டேஜ் லாஸ்ட்டு ஒரு 7 மாதம் வரும்போது ஒரு 3 லிட்டருக்கு வந்துடுங்க. பர் டேக்கு ஒரு 6 லிட்டர் தான் கறக்குங்க. ஸ்டார்டிங்கில் கறக்கும்போது பார்த்தா 10-20 லிட்டர் கறக்குங்க. 20 லிட்டரு. அப்புறம் நாளாக குறையும். நாளாக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பீக் பால் வந்து ஒரு பீக் வந்து ஒரு 100 டேஸ் தாங்க. சரி. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கம்மியாயிருங்க. சரிங்க. இப்போ மாட்டு பண்ணையை பற்றியோ பால் இதை பற்றியோ நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க, நம்மளும் இதில் போட்டிருக்கோம். இப்போ மாடு பால் கறந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எங்கே கொண்டு போகிறீங்க? மாடு வந்து இது பால் கறந்துன்னு இங்கே செட்டில் தான் மிஷினில் மாட்டி கறப்போங்க. சரிங்க. மாடு பால் கறந்து முடிச்சோன்னே அங்கே வெளியே கொண்டு போயிடுவாங்க. வெளியே கொண்டு போய் தீன் வச்சுருவாங்க. மாடு வந்து ஒரு 1/2 hour தீன் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு தான் இருக்குங்க. சரிங்க. அதுக்கு முன்னாடி படுத்ததுன்னா அந்த பால் தூரங்களில் வந்து மண் கிருமிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா மடி வீக்கம் அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குது வர்றதுக்கு. அதனால் ஒரு மாடு பால் கறந்து முடிச்சுன்னா ஒரு 1/2 hour மாடு நின்றுட்டு இருக்கிற மாதிரி பால் கறந்து முடிச்சுன்னா மாட்டுக்கு தீன் வச்சுருவோம். தீன் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு தான் இருக்குங்க. தீன் சாப்பிட்டு முடிக்கிற டைம் வந்து நின்றுக்குங்க. பால் எப்படி வியாபாரம்லாம் எப்படி பண்ணுறீங்க? பால் நான் வந்து இது ஆவினுக்கு தான் ஊற்றிட்டு இருக்கேங்க. பால் வெளியே லோக்கல் சேல்ஸ் இங்கே ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டில் கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான். அது டெய்லி ஒரு 2 லிட்டர் கேட்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. மீதி எல்லாமே வந்து ஆவினுக்கு தாங்க. ஆவினில் வந்து இப்போ கூட்டுறவு சொசைட்டி இருக்குது இல்லைங்களா? கூட்டுறவு சொசைட்டி மூலயமா ஆமாம் இயங்கிட்டு இருக்கு. எப்படி அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இல்லைங்க, இல்லை நானாக தான் இப்போ டெய்லி கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம கேட்டால் சென்டர் போட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக. நான் சரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பால் என்ன டெஸ்ட் வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இது பண்ணிட்டு வருவாங்க. நம்ம இங்கேயே எனக்கு பால் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டாலும் சென்டர் போட்டு கொடுத்து இங்கேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆவினில் வந்து நம்ம பால் கொண்டு போகிறோம்ல, அந்த பாலை வந்து டெஸ்ட் பண்ணி எடுப்பாங்களா? கண்டிப்பாக டெஸ்ட் இல்லாமல் பால் உள்ளே எடுத்து டேங்கர் உள்ளே போகாது. நம்ம போனோன்னே எடுத்து நம்ம அவங்க அந்த 40 லிட்டர் கேனில் நம்மளது எவ்வளோ 2 கேன் வருதுன்னா 2 கேன் 70 லிட்டர்னா ஒரு கேன் ஃபுல்லாயிருங்க, ஒரு கேன் 3/4 கேனுக்கு வருங்க. எடுத்து அதில் ஃபில் பண்ணி அதுலேருந்து எடுத்து அவங்க டெஸ்ட் போட்டு ஓகேன்னா மட்டும்தான் உள்ளே போகுங்க. இப்போ இது கூட்டுறவு சொசைட்டி மூலயமா தானே இயங்கிட்டு இருக்கு? ஆமாங்க.
இப்போ நீங்கள் சொசைட்டியில் மெம்பராக இருக்கீங்க. மெம்பராக இருக்குங்க. நம்ம சொசைட்டியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 100 பேர் இப்போ ப்ரொடியூசர் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. அதாவது ப்ரொடியூசர் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, ப்ரொடியூசர்னா நம்ம பால் ஊற்றுறவங்க தான் பால் ப்ரொடியூசர். ஊற்றுறோம். ஓகே ஓகே ஓகே, சரிங்க. இது எப்படி இயங்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கூட்டுறவு சொசைட்டி இதை பற்றி. கூட்டுறவு சொசைட்டி அவங்க இந்த ஆவிலேருந்து டைரெக்டாக ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே நான் ஊற்றிட்டு இருக்க இடத்துல வந்து பிஎம்சி அங்கேயே கூலிங் சென்டர் வச்சுருக்காங்க. நம்ம பால் எடுத்தோன்னே அவங்க கூலிங்க்கு உள்ள ஏற்றிடுவாங்க, கொண்டு போயிடுறாங்க. அங்கேயே தாங்க நம்ம ஊற்றின அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து உள்ள கூலிங்க்கு ஏற்றிடுவாங்க. சரிங்க சரிங்க. கூலிங்கை அடுத்த நாள் வந்து இந்த நீங்கள் ஆவின்லேருந்து தீவனம் இதெல்லாம் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. வேறு என்ன அவங்கள சொசைட்டிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க? சொசைட்டிலேருந்து நம்மளுக்கு தீவனம் கொடுக்குறாங்க. சரிங்க. அப்புறம் நம்ம இந்த சனி ஊசி போடுற கேட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பூச்சி மாத்திரைக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு இது வந்திருக்குங்க, ஆவின்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று பூச்சி மாத்திரைக்கு மாட்டு தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி வந்திருக்குங்க. சரிங்க. அது ஒன்று தர்றாங்க. அது போக நாங்கள் பால் ஊற்றினா எங்களுக்கு லிட்டருக்கு ₹1 போனஸ் தர்றாங்க. அப்புறம் 6 மந்த் ஒரு டைம் அங்கே வந்து லாபம் வந்து ஜாஸ்தி லாபம் இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க அவங்கலேருந்து. இப்போ இந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்தியாவில் பால் சொசைட்டி வந்து அங்கே தான் ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பால் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி அந்த இதெல்லாம் வந்து தயாரித்து மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டிலாம் ஆரம்பித்தாங்க. ஆமாம். ஆவின் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஆவின் வந்து நல்ல நிலையில் இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆமாங்க. பாருங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கல. ஆனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம இதுலேருந்தே யூனியன்லேருந்தே தனியாக 2 மாதத்துக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அங்கே வந்து இது இருக்குது, லாபம் ஜாஸ்தி இருக்குது, லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 மாதம் தொடர்ந்து லிட்டருக்கு ₹1 போட்டு இன்சென்டிவ் கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ரொடியூசர் கம்பெனி, அதாவது பால் கூட்டுறவு சொசைட்டி மூலயமா நமக்கு நிறையா விவசாயிங்களுக்கு நிறையா கண்டிப்பாக லாபம் இருக்குது. இருக்கு. ஓகே. உங்களோட கான்டாக்ட் நம்பர்? என்னோட கான்டாக்ட் நம்பர் 9894702925. நம்மளோட இடம் லொக்கேஷன் எங்கே இருக்குது? லொக்கேஷன் செங்கப்பள்ளி கிராமம், காரனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. சரி சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஐயா, பால் வாங்கிட்டு போகிறீங்களா? ஆமாங்க. எவ்வளோங்க லிட்ரு? லிட்டர் ₹50. ₹50. மொத்தமாக காசு கொடுத்துருவீங்களா இல்லை டெய்லி காசு கொடுத்துருவீங்க? கொடுக்க மாட்டேன், வீக்லி ஒன்ஸு. அட்டை போட்டு எழுதி வச்சுருவாங்க. பக்காவா காசுங்க, பக்கா டீசன்ட். ஓகே 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 ஓகே. என்ன சார் புகையே வருது? நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன். இதோட டெம்பரேச்சர் -102 -190. -190. ஐயோ, ஸ்மெல் பண்ணலாங்களா சார்? ஸ்மெல் பண்ணலாம். ஸ்மெல் வருங்க. ஸ்மெல் கிடையாது. இது இன்ஜெக்ஷன் காட்டுங்க சார். இதானா செமன்? இதானே? செமன். இது வந்து இதுக்குள்ளே போட்டுருவீங்க? ஆமாங்க. -190°. ஆமாங்க. -190. இது எப்படிங்க சார்ஜ் பண்ணுங்களா அதுக்கு? இல்லை, கேஸ் இந்த இன்ஜெக்ஷன் இதில் தான் ஊசி போடணும். இங்கிட்ட வந்துடுங்க. பால் கறக்கிற மாடுக்கு கறக்காத மாடுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். இனச்சேர்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை ஏன் சார்? இனச்சேர்க்கைங்கிறது காளமாடு அந்த பழைய மெத்தட் ரொம்ப ரேருங்க சார். ரொம்ப ரேருங்க சார். ரொம்ப ரேருங்க சார். இங்கே அடிச்சுக்காதீங்க. கண்டிப்பாக.
கட்டு வெட்டு மிஷின் எவ்வளோங்க சார் வருது? ஒரு நான் வாங்கும்போது 22 ரூபா சார். சரிங்க சார். இப்போ வந்து காசு 26 ரூபா 30 ரூபாய்க்கெல்லாம் இருக்குங்க. இது காணல பிள்ளைங்க வைக்கின்றதா நீ பிரசதியோட வெளியே போகிற வேஸ்ட்டு. செமையாக இருக்குது. நல்லா இருக்கு சார். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ளே பூந்துருங்களா, உள்ளே விழுந்துருங்களா சார்? மாட்டிலிருந்து அப்படியே இறங்கி. அப்போ அந்த ஹவுஸில் வந்து உள்ளாருங்க. இருந்தாலும் அடியில் ஈரமாக தானே செய்யும். ஆக்சுவலாக உள்ளே வந்து அந்த மாதிரி உள்ளே இருந்ததுங்க. உள்ளே இருந்தது மாடு கட்டி பாருறதெல்லாம் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். மாடு கட்டும்போது அது இழுத்துருச்சுங்க. எப்படி ஆழமாக வச்சாலும் எதுவும் இழுத்துறோம்ல. நம்ம நல்ல காங்கிரீட் போட்டு இது பண்ணியிருக்கோங்க. சாயங்காலம் சொசைட்டிக்கு நீங்களே எடுத்துருக்கோம். ஆமாம், நம்ம இவராக காட்டுங்க சார். இதையும் இவ்வளோ காட்டலாங்க. இவர் அதை ஊற்றுறது அது காமிச்சு. திரும்ப இங்கே கொண்டு வந்து கட்டிடுவீங்களா? ஒவ்வொரு மாடும் அப்படியே பிடிச்சோம் லைனாக கட்டி கறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ, இங்கே கறக்கிறதுக்காக. கறந்துட்டு திரும்ப வெளியே கொண்டு போயிடுவாங்க. சரி சரி. இந்த மிஷின் செட்டப் வெளியே கொண்டு போக முடியாதுங்க. செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது சார். இருட்டில் பார்த்தா தான் தெரியும். இல்லை சார், கிளியராக இருக்குது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த இது சொட்டு அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. ஐயோ, நனைஞ்சிட்டார் சார். வாங்க, வந்துருங்க. தெரியுதா? வாங்க. Wow, what a pity. சீக்கிரம் ஏன் சார் ஆஃப் பண்ண போகிறாரு? பவர் இருக்கும்போது விடுங்க. பவர் இல்லைன்னா நம்ம இன்ஜினில் போட்டு ஓட்டிக்கலாங்க. இன்ஜினில் போட்டு ஓட்டிக்கலாம். தான் எடுத்து வந்திருக்காங்க. மோட்டர் பண்ணிக்கலாம் சார். ஆமாம், போர் வந்து தலையில் அடிச்சுக்காங்க பார்த்து.
பின்னாடி மாடு இருக்கு, முன்னாடி மாடு இருக்கு. நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? எம்காம் சிஏ. அதே அப்போ எந்த வருஷம் படிச்சீங்க? 8ஆ? எல்லா மாடுக்குமே இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. எப்படி சார் அந்த இது நம்பரை பார்த்து? அங்கே பால் இதாகும்போது இங்கே கம்மியாயிருங்க. பால் மடியில் கம்மியாகும் போது இந்த இடத்துல பால் வர்ற அளவு கம்மியாயிருங்க. ரொம்ப ட்ரையாக நின்றும். அந்த டைமில் நம்ம கட்டிடணும். அது உங்களுக்கு தெரியும்? தெரியுங்க. ஒரு மாடு வந்து எவ்வளோ லிட்டர் வரைக்கும் ஆவரேஜுங்களா இல்லை? ஆவரேஜாங்க சார். இப்போ அப்ராக்சிமேட்டாக எல்லா மாடு இப்போ ஒரு 11 மாடு கறக்குதுங்க. ஒரு 65 லிட்டரு டு 70 லிட்டரு ஊற்றுறங்க. அப்போ கணக்கு போட்டால் ஒரு 6 லிட்டரு ஏவரேஜாங்க. இந்த மாடு ஒரு மாடு 7 லிட்டரு கறக்கும், ஒரு மாடு 10 லிட்டரு கறக்கும், ஒரு மாடு 3 லிட்டரு கறக்குங்க. ஏவரேஜ் கணக்கு பண்ணி பார்க்கும் ஒரு 6 to 7 லிட்டரு வருங்க. புது ஆள் வந்தால் கறக்கிறது கம்மியாயிருமா? புது ஆள் பார்த்தா மாடு கொஞ்சம் பயப்படும். அதனால பின்னாடி வந்துட்டேன். இது இல்லைன்னா நீங்கள் கையில் பிடிச்சி கறந்துட்டு இருக்கணும். ஆமாம், கையில் கறந்துட்டு இருக்கீங்க. இது கறக்கிறதுக்கு அடுத்த மாடு ரெடி பண்ணிடுவாங்க. உள்ள போயிருக்கேன். நான் அடுத்த மாடு அப்படியே மாட்ட வேண்டியது. கொஞ்சம் சக்தி
ஏர் தான் இல்லை யார் தாங்க செக்ஷன் தாங்க. இந்த பால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுங்களா? பால் ஃபுல்லான தான் அது எப்போ நிறையிறது எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஐயோ நிறையதுக்கு 25 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. அது ஒரு 2 மாடு கலந்தானே எடுத்து வச்சிடும். ஓ ஒரு 12 லிட்டர் ஓகே. அது ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார். ஜஸ்ட் இது இந்த மாடு கலந்தானே எடுத்து வச்சிருவோம். ஓகே சார், அதை மட்டும் பார்த்துக்கிறேன். போட்டுருங்க சார். போதும். சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த ப்ளூ கலர் கேன் தான். இருங்க மேடம், இருங்க ஒரே செய்யணும். இப்படி வந்துடும். இது எவ்வளோ லிட்டர் கேனுங்க? 10 லிட்டர் கேன். 10 லிட்டர் 11 லிட்டர் பிடிக்குங்க. ஆனால் நிறையல மாடு கம்மி. ஓகே.